அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரிஷா நார்த் இந்தியன் ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு நல்ல உடம்பு ஏறுறதுக்கும் அதோட அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் ஒரு பேபி ஃபுட் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. இது ஒரிஷாவில் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. ஒரு 7 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இதை கொடுக்கலாம். இதுக்கு துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். கேரட்டு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வாழைக்காய். இந்த காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் காய்கறியில் 3ல் 1 பங்கு தான் நான் வச்சுருக்கேன். இது ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லை 3 தடவை தாராளமாக கொடுக்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் 3ல் 1 பங்கு வச்சுருக்கேன். எல்லா காய்கறிகளும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 5 காய்கறி வகை எடுத்திருக்கேன். இதோட இன்னொன்று சேர்க்கலாம். அது பப்பாளிக்காய். பப்பாளிக்காய் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும், காயாக இருக்கணும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதோட மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறிகளும் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லா காய்கறிகளும் சேர்த்தாச்சு. அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. அதோட காய்கறி, பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தண்ணி காலி ஆகிடும், ஆனால் காய்கறி வேகாது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொன்னேன். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி வந்துடும். அதோட இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக விடலாம். தண்ணி நல்லா சுண்டட்டும். பாருங்கள், இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கவே தேவையில்லைங்க. அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது வேலை செய்யலாம். ஒரு 20 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நடுவில் ஒரே தடவை செக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியை வச்சு மேஷ் பண்ணாலே இது நல்லா மசிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு இது 2 தடவை கொடுக்கலாம். முதல்ல அடம் பிடிப்பாங்க. கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்பு நல்லா ஏறும். அவங்க அடம் பிடிச்சாலும் நம்ம தான் அப்படி இப்படி பேசி நம்ம ஊட்டி விடணும். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நாள் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நெய் கொஞ்சம் விட்டு, நெய் சூடான அப்புறம் ஒரு தாளிப்பு போட்டு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.